மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்கும் அருமருந்துன்னு வரும்போது பெஸ்ட் மெடிசன்ல வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க கரிஞ்சீரகம் வெந்தயம் ஓமம் சாப்பிட்டா எக்ஸஸ் ஆஃப் கொலஸ்ட்ரால் ஃபேட் லிவர்ல இருக்கிற கொழுப்பை அப்படியே வழிச்சு விட்ட மாதிரி எடுத்துரும். நம்ம தொப்பை இருக்காது. நைட்ல நீங்க ரெகுலரா கரிஞ்சீரகம் எடுத்தீங்கன்னா வயிறு பிளாட் ஆயிரும். மரணத்தை தவிர எல்லா நோய்களுக்குமான அருமருந்து கரிஞ்சீரகம். சாக போறாங்கன்னா அந்த சாவை மட்டும் தான் இது தடுக்காதான். அவ்வளவுதான், புரிஞ்சிச்சு. இதுலயே எல்லாமே அந்த டெத்தை மட்டும் அது தடுக்காது. மித்தபடி எல்லா நோய்களையும் சரி பண்ணணும்னு சொல்லிட்டு இதை வந்துட்டு நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு ஹனில மிக்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டு தூங்க போகும்போது பெட் டைம்ல ஒரு பிஞ்ச் அளவுக்கு 1 to 2 grams டெய்லி எடுக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எப்ப ஸ்டாப் பண்ணணும், எனக்கு போதும்ன்றது எப்ப தெரியும், என் உடம்புல கம்ப்ளீட்டா இது எல்லாமே சரி பண்ணிச்சு அப்படின்னா, இந்த கை கால் லைட்டா ஒரு எரிச்சல் சென்சேஷன் வருதுன்னா ஓகே எனக்கு போதுமான டோசேஜ் வந்துருச்சு. இப்ப நம்ம கேரட் பீட்ரூட் ஜூஸ் குடிக்க சொல்லுவேன் நிறைய பேஷண்ட்டை. குடிச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு யூரின் வந்து ரெட் கலர்ல போகுதுன்னா பீட்ரூட் போதும், என் உடம்புல நைட்ரிக் ஆக்சைடு கம்மியா இருக்கு, நைட்ரிக் ஆக்சைடு போதுமான அளவுக்கு என் உடம்புக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட உடம்புல வந்துட்டு கொரோனா வராது. இப்ப கூட நீங்க மேலை நாடுகள்லாம் பாத்தீங்கன்னாக்க நைட்ரிக் ஆக்சைடு மாஸ்க் மாதிரி வைக்கிறது, நைட்ரிக் ஆக்சைடு வந்துட்டு இன்ஹேலர் மாதிரி வைக்கிறது. ஏன்னா நைட்ரிக் ஆக்சைடு உடம்புல நல்லா இருந்ததுன்னா கொரோனா நோய் தொற்று வந்து உடம்புல பெருசா வளரல அப்படின்னு சொல்லி அதை பத்தி நிறைய ஆய்வுகள் வந்துச்சு. ஹோமியோபதியில நைஜெல்லா சட்டைவான்னு இது ஒரு மருந்தா யூஸ் பண்றோம். எல்லா கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கும் நான் கொடுப்பேன். அப்படியே அந்த கட்டிகள்லாம் சுருங்கிடும். அவ்வளவு அழகா கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணுது, அவ்வளவு அழகா அவங்களோட லைஃப் ஸ்பேனை ப்ரொலாங் பண்ணுது. இது வந்து இந்த கிளாண்டுன்னு கிடையாது, எல்லா கிளாண்ட்லயும் ஆக்ட் பண்ணுது. குறிப்பா கணையத்துல போய் வேலை பார்த்து கணையத்தை ரிப்பேர் பண்ணி இன்சுலின் சுரக்க வச்சு சர்க்கரை நோயை முழுமையா இல்லாம ஆக்கி கொடுக்குது. நான் சுகர்னு ஆரம்பத்துல இந்த பசங்க வருவாங்க, 25 வயசு 26 வயசு சுகர் வந்துருது. எல்லாமே அவங்க இப்ப வந்துட்டு அடுத்தவங்க லைஃப் எவ்வளவு இருக்கு, 35 வயசு கிட்னி ப்ராப்ளம் பார்க்கணும், என்ன பண்ணும், இவங்களோட எதிர்காலத்துக்கு என்ன பண்றதுன்னு ரொம்ப கவலையா இருக்கும். ஆக்சுவலி கருஞ்சீரகம் வெந்தயம் சமாளம் எடுத்துக்கணும், 100 கிராம் வச்சுக்கோங்க. ஓமம் ஒரு 50 கிராம், இந்த மாதிரி ப்ரொபோர்ஷன்ல எடுத்து இதை நல்லா வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு நைட் 1/4 டம்ளர் தண்ணீர்ல 1 டீஸ்பூன் குடிக்க சொல்லுவேன். பிசிஓடி, கருமுட்டை நீர்க்கட்டிகள், மென்சஸே ஆகல, இர்ரெகுலர் பீரியட்ஸ் ஒழுங்காவே ஆகல, இவங்க எல்லாருக்கும் இது ஒரு பெஸ்ட் மெடிசன். ஓகே, எல்லா கிளாண்டுனா ஆண்களோட விதப்பையில இருந்து பெண்களோட கருமுட்டை வரைக்கும் வேலை பார்க்குது. இந்த ரேடியேஷன் போன்னால நிறைய உயிரணுக்கள் இல்ல, குழந்தை இல்ல கன்சீவ் வரைக்கும் சாப்பிட சொல்லுவேன். கன்சீவ் ஆயிட்டோம்னா ஸ்டாப் பண்ண சொல்லிடுவேன். இதான ஒடுத்தவங்க மட்டும், ஓவர் ப்ளீடிங் இருக்கவங்க மட்டும் இது சாப்பிடக்கூடாது. ஏன் அப்படின்னா இது வந்துட்டு பிளட் கிளாட் ஆகாம, யோசிச்சு பாருங்களேன், இந்த கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு ஒரு பயம் வருது இல்ல, எத்தனை பேர் வீட்டுல ஹார்ட் அட்டாக்ல இறந்து போறாங்க. கொரோனாக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வரக்கூடாது, எங்கேயுமே பிளட் கிளாட் ஆகக்கூடாது, ஒரே மருந்து கருஞ்சீரகம் ரெகுலரா எடுத்தவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பே இல்லை. ஏன்னா இதுல தைமோக்வைன் ஒன்று இருக்கு. தைமோக்வைன் பிளட் கிளாட் ஆகாம ப்ரிவென்ட் பண்ண, இருதய ரத்த குழாய்களை கிளாட் ஆகாம அடைக்காம இருக்கிறதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுது. டெய்லியுமே நம்ம எடுத்துக்கலாமா இல்ல டெய்லியுமே எடுத்துக்கலாம். ஆக்சுவலி 1 கிராம் 2 கிராம் ஓகே. இதை வந்துட்டு ஆயிலா அப்ளை பண்ணிக்குவாங்க நிறைய பேர், ஆயிலா குடிப்பாங்க 1 ml அந்த மாதிரி. நான் சொல்லுவேன் கருஞ்சீரகத்தை வறுத்து பவுடர் பண்ணிட்டு, சும்மா சுகர் பேஷண்ட்ஸா இருந்தாலும் வெந்தயம் எடுத்துக்கலாம். சோ கருஞ்சீரகம் வெந்தயம் ஓமம், கருஞ்சீரகமும் வெந்தயம் 100 கிராம்னா ஓமம் வந்து ஒரு 50 கிராம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி வச்சுட்டு என் பெட்ரூம்ல தண்ணி பக்கத்துல இருக்கும். இது நைட் தூங்க போகும்போது சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் விதை சைஸ்க்கு எடுத்தா போதும். சும்மா ஒரு ஸ்பூன்ல எடுத்து அந்த எட்ஜை மட்டும் சாப்பிட்டு தண்ணி குடிச்சு தூங்கிடுவேன்.